ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரூ அண்ட் மேன் ஆஃப் மை வேர்ட். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் எடிட்டில் இருந்த 2 டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் அண்ட் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சிட்டோம் அண்ட் லிஸ்ட் எடிட்டையும் முடிச்சிட்டோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் அது மூலயமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட், நெக்ஸ்ட் டபுள் லிங்க்டு லிஸ்ட்டு 3 இருக்குது. இது 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நான் வந்து டைம் லைன் கொடுத்துருப்பேன் கரெக்டாக. நீங்கள் சப்போஸ் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வேணாம், நான் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை பற்றி மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நேராக டைம் லைன் சார்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக நீங்கள் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்காக டைம் லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் வே ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் வே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் முக்கியமாக. ஸோ டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்பெஷல் அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரேயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எலமெண்ட் வந்து முன்னாடியே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஸோ அதான் என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராமர் நீட் நாட் டு ஒரி அபவுட் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் வில் பி ஸ்டோர் இந்த லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட் நம்ம எலமெண்ட்டை பற்றி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு நோடுன்னு தான் சொல்லுவாங்க அண்ட் இது ஒரு நோடு. அந்த மாதிரி இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோடுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 ஃபீல்டு. ஸோ வந்து ஒரு நோடில் 2 ஃபீல்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு நோடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் 2 ஃபீல்டு இருக்கும். ஒரு ஃபீல்டு வந்து டேட்டா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஃபீல்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா ஃபீல்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஆக்சுவல் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 3ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், டேட்டாவில் தான் 3ன்ற வேல்யூவை கொடுத்துருவேன். அண்ட் இதில் என்னடா இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நோடு இருக்குல்ல கைஸ். ஸோ இதோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது தி டேட்டா ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் டேட்டா. ஸோ ஆக்சுவல் டேட்டாவே டேட்டா ஃபீல்டில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நோடோட அட்ரஸ் இங்கே இருக்கும் கைஸ். ஸோ இது எதுக்குன்னா நான் அடுத்தடுத்து இருக்க நோடை அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதுக்கு அடுத்த இருக்க நோடோட அட்ரஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கான்டிஜியஸ் மெமரி லொக்கேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் நம்ம வந்து 0 1 2 3 என்ன பண்ணியிருப்போம்னா இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து நம்ம மெமரி லொக்கேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது எல்லாமே டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் நோடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் டேட்டா 1ன்றது தான் டேட்டா. அண்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் நெக்ஸ்ட் ஃபீல்டு. இதில் இதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோன்னா செகண்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரியில் இதில் என்ன டேட்டா இருக்குன்னா 2ன்ற டேட்டா இருக்கும். அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கும் அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நான் 3யோட டேட்டாவை கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட் எலமெண்ட்டு 3 இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட்டு 3யோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 4ஓட அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த நோடில் போய் செக் பண்ணி பார்த்தா 4ன்னு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் ஒன்று அட்ரஸை கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி போனேன்னா ஃபைனல் எலமெண்ட். ஸோ இப்போ நான் 6க்கு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன். அப்போ என்ன இருக்குன்னா 7ஓட அட்ரஸ் இதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7க்கு போய் பார்ப்பேன். இந்த எக்ஸுன்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நல்லுன்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது எக்ஸோட நெக்ஸ்ட் ஃபீல்டு, அதாவது ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அட்ரஸையும் சேவ் பண்ணி வைக்கிறோம்ல,
ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நோடு இன்னொரு நோடையும் லிங்க் பண்ணி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேவா? ஸோ அப்போ எந்த நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு நல்லா இருக்கோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலான்னா அதுதான் அந்த லிஸ்ட்டோட அந்த லிங்க்டு லிஸ்ட்டோட கடைசி எலமெண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். இன்சர்ஷன் டெலிஷன் எலிமெண்ட்ஸ் கேன் பி டன் எஃபிஷியன்ட்லி. இன்சர்ஷன் டெலிஷன் வந்து பார்த்திங்கன்னா அரேயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டேட்டா மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். பட் இதில் அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இட் யூஸ் டைனாமிக் மெமரி லொக்கேஷன். ஸோ இது வந்து டைனாமிக் மெமரி லொக்கேஷன்றதுனால நம்ம வந்து மெமரி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் நம்ம சேவ் பண்ண போகிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெமரி யூட்டிலைசேஷன் இஸ் எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு அரேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் லிஸ்ட் டஸ் நாட் சப்போர்ட்ஸ் ரேண்டம் அக்சஸ். அதாவது நம்ம அரேயில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணி. பட் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி நம்மளால் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. நம்மளால் சீக்வன்ஷியலாக தான் 1 by 1 அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெமரி இஸ் ரெக்யர்ட் டு ஸ்டோர் நெக்ஸ்ட் ஃபீல்ட். இதில் வந்து கொஞ்சம் மெமரி எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நோடுக்குமே நம்ம டேட்டாவை தவிர்த்து நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக எடுத்திருக்காங்க. அண்ட் சர்ச்சிங் டேக்ஸ் டைம்ஸ் கம்பேர்ட் டு அரே. அதாவது அரேஸோட அரே பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட் பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷனில் சர்ச் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்னு சொல்ல வராங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்னு 3 டைப் இருக்குது. சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டை 1 way லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. டபுள் லிங்க்டு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 way லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டைனாமிக் அலோகேஷனை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் மெமரி டு த வேரியபிள் டியூரிங் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு டேட்டாவை வந்து நான் அஸ்யூம் பண்ணுறேன் தெரியுமா, அதை நான் எப்போ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்க அந்த ரன்னிங் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான வேல்யூஸை கொடுத்து அதுக்கான ஒரு மெமரி லொக்கேஷனை நான் அலோகேட் பண்ணுறேன் தெரியுமா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைனாமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 4 லைப்ரரி ரொட்டீன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டைனாமிக் அலோகேஷன்ஸை அதை டைனாமிக் மெமரி அலோகேஷனை பண்ண முடியும். ஓகே, அந்த 4 ஃபங்க்ஷன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனோட ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த டேட்டா அப்படின்றது இதுக்குள்ளே நான் கொடுத்தேன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ரிட்டர்ன் பண்ணும். என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை எங்கே ஸ்டோர் பண்ணுச்சோ அதோட அட்ரஸை வந்து என்ன பண்ணணும்னா இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அட்ரஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் அப்படியே சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பாயிண்டர்ஸ்னு எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எல்லாமே ஒரு அட்ரஸ். அதாவது ஒரு வேரியபிளோட ஒரு அட்ரஸ் இல்லை ஒரு வேல்யூவோட அட்ரஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேலக்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸ், அதாவது ஒரு டேட்டாவை மட்டும் எக்ஸாக்டாக போய் டைனாமிக் மெமரி லொக்கேஷனில் அலோகேட் பண்ணுறதுக்கு மேலக் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கேலக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அரே ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாயிண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ. சப்போஸ் நான் இப்போ வந்து அலோகேட் பண்ண ஏதாவது ஒரு நோடு இதெல்லாம் நோடுன்னு தான் சொல்லுவாங்கள்ல, நோடு இருக்குல்ல, அந்த நோடை வந்து நான் எந்த டெலீட் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா ஃப்ரீன்னு சொல்லி அந்த நோடை நான் கொடுத்தனா போதும், அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ மெமரி அதுக்காக அலோகேட் பண்ண மெமரி ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரீஅலோகேஷன் தான் ஆல்ரெடி அலோகேட் பண்ண மெமரியை சைஸ் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரீஅலோகேஷன். ஸோ அதாவது அலக் இந்த 4 ஃபங்க்ஷன் தான் வந்து டைனாமிக் மெமரி அலோகேஷனை வந்து யூஸ் பண்ணுறது. அதுவும் எங்கன்னு கேட்டிங்கன்னா சி ப்ரோக்ராமில் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட். ஓகே, நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வரும், அது 1 way லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நோடு இருக்குல்ல, ஸோ இதை வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாயிண்டர் நோடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்டர்னாலே அட்ரஸ் ஆஃப் த நோட். ஸோ ஒரு அட்ரஸை தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாயிண்டரில் சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் அப்படி என்னடா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு நோடு இருக்குது தெரியுமா, அதை இதோட அட்ரஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டுக்கு கொடுத்து வச்சுருப்போம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து போவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸை வந்து அதுக்கிட்ட கொடுத்துருவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட், ரெண்டாவது ஃபீல்டு வந்து நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. அதில் என்ன இருக்குன்னா அதோட நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் அதுக்கும் அடுத்த நோடோட டேட்டா அட்ரஸ் ஃபீல்டு இருக்கும், அட்ரஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் இந்த வேல்யூ அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று அக்சஸ் பண்ணிட்டு போனோம்னா கடைசியில் எக்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ரெப்ரசன்ட் நல். எப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டோட ஒரு நோடு, ஓகேவா கைஸ், ஒரு நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு எப்போ எனக்கு நல்லுன்னு கிடைக்குதோ நான் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அதுதான் அந்த லிங்க்டு லிஸ்ட்டோட கடைசி நோடு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓகே. அண்ட் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட், இன்சர்ட், டெலீட், டிஸ்பிளே, சர்ச்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் க்ரியேட் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுவேன். இது வந்து ஒரு பாயிண்டர், ஓகேவா, ST ஃபார் ஸ்டார்ட். இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நோடு இருக்குது தெரியுதா, இதோட அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவேன்னா இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி இதை அக்சஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி அடுத்த அட்ரஸ் அக்சஸ் பண்ணிக்கிட்டே போயிடுவேன். ஸோ அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேல்யூமே இல்லை, எந்த ஒரு லிஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்ட் வந்து நல்லுன்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட லிங்க்டு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து அடுத்தடுத்த எலமெண்ட் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட்டோட வேல்யூ நல்லுன்னு இருக்காது. ஓகே. ஸோ நல்லதான் இங்கே அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஆப்ரேஷனுக்கு வருவோம். ஓகே, இன்சர்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான் கைஸ் ஓரளவுக்கு. ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இங்கே லிங்காக இருக்குது, பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை வந்து இதுக்கு நடுவில் இங்கே வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்குது தெரியுதா கைஸ், இந்த நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் இருக்க வேல்யூ அவங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு அஸ்யூம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் எதோட வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டோட இந்த நோடோட வேல்யூ தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இது வந்து இங்கே நடுவில் இன்சர்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதோட இந்த நோடோட அட்ரஸை நான் இதுக்கு கொடுத்தாகணும். இந்த நோடோட அட்ரஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா A1ஓட நெக்ஸ்ட் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதை நான் வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த எக்ஸு நான் க்ரியேட் பண்ண தெரியுமா புது நோடு, அது க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இதோட அட்ரஸை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அந்த கேலக்குன்ற ஃபங்க்ஷன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு ஈக்குவல் பண்ணிவிடுவேன். இதுக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டேன்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் இப்படி கனெக்ட் ஆகி போகும். ஸோ அப்போ இது வந்து நடுவில் இன்சர்ட் ஆகிடும் கைஸ். ஸோ இப்படி தான் இன்சர்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஓகேவா இதில் கணக்கு எடுத்துக்காதீங்க, இது வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கடைசியில் வந்து ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும், அந்த நோடில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடை க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா அந்த நோடோட லொக்கேஷன் கிடச்சிருக்கும்ல, அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸை இங்கே கொடுத்துருவேன். இதுக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீல்டை நான் நல்லுன்னு கொடுத்துட்டேன்னா இது கனெக்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் வந்து இன்சர்ட் ஆப்ரேஷனை ஓகே ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்டில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கும். ஒன்று, ஃபஸ்ட்டு நீங்கள் நோடு க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் டேட்டா இருக்கும். அண்ட் இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் இதோட அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம் இனிஷியலாக. அதில் தான் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், இதோட நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த இதோட அட்ரஸ் இருக்குல்ல, இதை என்ன பண்ணிடணும்னா நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிடணும். ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து எது இருக்குன்னா ஃபஸ்ட்டு உன்னோட அட்ரஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணலாம். அண்டு இதில் நெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து அடுத்ததோட இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று தான் என்ன பண்ணிடலாம்னா அக்சஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இப்படி தான் ஒரு எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும் அண்ட் எண்டுலேயோ இல்லை மிடில்லையோ இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும் கைஸ். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்புறேன். நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். அடுத்து டெலீட் ஆப்ரேஷன். டெலீட் ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட் வந்து டெலீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ வந்து இங்கே என்ன இருக்கும் இதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்ரஸை தான் என்ன இருக்கும்னா இதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதோட அட்ரஸை எடுத்துகிட்டு போய் இதுக்கு கொடுத்துட்டாலே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லிங்க் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா இதோட அட்ரஸ் தான் இங்கே இருக்குது ஆல்ரெடியே. ஸோ அதை இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துட்றேன். A2ஓட A1ஓட நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அதுக்கு நான் கொடுத்துட்டேன்னா A3யும் A1 லிங்க் ஆகிடும். இது வந்து லிங்க் வந்து விட்டு போயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஃப்ரீ அப்படின்றத யூஸ் பண்ணி இதை ஃப்ரீ பண்ணிட்டேன்னா எனக்கு மெமரி அலோகேஷன்லேருந்து இது ஃப்ரீ ஆகிடும். ஸோ அப்போ லிங்க் லிஸ்ட் பிரகாரம் லிஸ்ட்டு வந்து எப்படி கனெக்ட் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும் கைஸ். ஓகேவாயா, அண்ட் இதுவே வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த எலமெண்ட்டை நான் இப்போ டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கனெக்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து லிங்க் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஒரிஜினல் லிங்க்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் டிலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் எதுவுமே அதிகமாக பண்ண தேவையில்லை. இதை வந்து நல்லாக்கிட்டால் மட்டும் எனக்கு போதும். ஓகேவா, இந்த ஃபீல்டை நான் நல்லாக்கிட்டால் போதும். கடைசியில் மட்டும் டெலீட் ஆகிடும். ஏன்னா ஒன்ஸ் அது நல்லுன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுதான் கடைசி எலமெண்ட்டுன்னு அது வந்து முடிவு பண்ணிக்கும். ஓகேவாயா, அண்ட் இதுவே நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணணுன்னாலும் அதுவும் ஈஸி தான். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து டெலீட் பண்ணுறேன்ல. சரி கைஸ், ஓகே எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நான் இந்த அட்ரஸை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டர் இருக்கும். அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டே கண்டுபிடிப்போம் இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்னு. ஸோ அதோட அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணும்போது நான் எங்கே அக்சஸ் பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதை அக்சஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுன்னு போயிடுவேனே தவிர இதை அக்சஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா, அப்போ இது டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் டெலிஷன் ஆப்ரேஷன் நடக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் டிஸ்பிளே. ஸோ சர்ச் அண்ட் டிஸ்பிளே வந்து நான் சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஸ்டார்ட்டில் இதோட அட்ரஸ் இருக்கும் அண்ட் இதை நான் செக் பண்ணி பார்ப்பேன். இது இல்லைனா அடுத்தடுத்து நான் அப்படியே செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ டிஸ்பிளேவும் அதே மாதிரி தான். ஒன்றுனா ட்ரைவர்சல் பண்ணிக்கிட்டே போவேன். எப்போ நல்ல வருதோ அப்போ நிறுத்திடுவேன். ஸோ மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டாக பார்த்தோன்னா எலமெண்ட்ஸ் கேன் பி அக்சஸ்ட் யூஸிங் தி நெக்ஸ்ட் லிங்க். ஸோ அது வந்து ஒரு இதில் வந்து அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்குபைஸ் லெஸ் மெமரி தென் டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ டபுள் லிங்க் லிஸ்ட்ன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை விட இது வந்து மெமரி வந்து லெஸ்ஸாக தான் ஆக்குபை பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டாக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் ஃபீல்டு. அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர்சல் அண்ட் பேக்வேர்ட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இங்கே இப்படி போக முடியுமே தவிர நம்மளால் இப்படி கொண்டு போகவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கோம். இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6 அட்ரஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் இதில் பேக்வேர்ட் ட்ரைவர்சல் வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் ஃபார்வேர்ட் ட்ரைவர்சல் மட்டும்தான் நடக்கும் கைஸ். ஓகேவா, அண்ட் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபிஷியன்ட் டு ஃபார் இன்சர்ஷன் டிலீஷன் வந்து லெஸ் எஃபிஷியன்ட்னு இருக்குது. தெரியல கைஸ், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரேவோடு இதில் தான் நல்லா இருந்துச்சு. தெரியல, சரி பார்ப்போம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட். அது வந்து 2-வே லிங்க் லிஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் எலமெண்ட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோடு அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் இதில் இருக்க நோடில் 3 ஃபீல்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஃபீல்டுன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதில் 3 ஃபீல்டு இருக்கும். அதாவது இந்த ஃபீல்டை வந்து என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்கும்னா இதுக்கு முன்னாடி இருக்குல்ல கைஸ் ஒரு நோடு, அந்த நோடோட அட்ரஸ்ஸு தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவல் டேட்டா, அதாவது என்ன டேட்டாவோ அது இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம் ஆக்சுவல் டேட்டாவை. அண்ட் இந்த ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இதை வந்து ப்ரீவியஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் என்ன இருக்குன்னா, இதுக்கும் முன்னாடி ஒரு நோடு இருந்திருக்கும்ல கைஸ். ஸோ அந்த நோடோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீல்டு இருக்கும் ஒரு நோடுலையுமே. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒன்று ஒன்றா போவோம் கைஸ். ஓகேவா யா. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நோடோட ப்ரீவியஸ் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லுன்னு கொடுத்துருப்போம். ஓகேவா யா. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லுன்னு இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா இதுதான் இருக்கிறதே லாஸ்ட் நோடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா கைஸ் யா. ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 3ன்ற நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டேட்டா. அண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இருக்குல்ல, இதோட லொக்கேஷன் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது அட்ரஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி இதை வந்து ப்ரீவியஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த நோடோட லொக்கேஷன் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுவே ப்ரீவியஸ் ஃபீல்டில் ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் சென்டரில் இருக்க ஃபீல்டில் டேட்டா ஃபீல்டில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் கைஸ். ஓகேவா. ஸோ இதுதான் டபுள் லிங்க் லிஸ்ட். அண்ட் இன்சர்ட்டிங் எ நியூ நோட் இன் டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டை ஒரு எலமெண்ட் வந்து நான் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன்னா என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே ஒரு நியூ நோடு க்ரியேட் பண்ணணும். அந்த நோடில் என்ன டேட்டாவோ அதை கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஃபீல்டு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் அதாவது இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதோட ப்ரீவியஸ் ஃபீல்டில் நான் நல்ல கொடுத்துட்டோம் கைஸ். ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் நான் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸை வந்து நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் தான் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இந்த 9க்கு ஈக்குவல் பண்ணிக்க, அது 9ஓட நெக்ஸ்ட்டு ஃபீல்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லுன்னு வேல்யூ இருக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு நல்லுன்னு வேல்யூ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 9ஓட லொக்கேஷன், அதாவது நம்ம க்ரியேட் பண்ணல ஒரு புது நோடு, அந்த நோடோட அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துடணும் கைஸ். கொடுத்துட்டோன்னா போதும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 9ஓட அட்ரஸை வந்து நம்ம ஸ்டார்ட்ன்ற பாயிண்டருக்கும் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து 9 தான் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடை கடைசியில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்சர்ட்டிங் எ நோட் இன் எண்ட் ஆஃப் த டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒரு புது நோடு க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து நீங்கள் நல்லா ஆக்கிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு எப்பயும் நல்லா தான் இருக்கணும். ஸோ இப்போ நல்ல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கணும் சென்டரில் இருக்க டேட்டா ஃபீல்டில். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல கைஸ். ஸோ லாஸ்ட் நோடு இருக்குது, அதாவது இந்த 2ன்ற நோடோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரியே 9ஓட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இங்கே நல்லுன்னு இருக்குல்ல, இந்த நல்ல எடுத்து விட்டுட்டு இந்த 9ஓட அட்ரஸை இந்த 2க்கு நீங்கள் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு வந்து எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து கம்பேர் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா கைஸ். அண்ட் இதுவே வந்து ஒரு நோடை வந்து எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நீங்கள் பொசிஷனில் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிடணும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் எதையுமே நல்லா ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சென்டரில் தான் வைக்க போகிறேன். ஸோ எதுக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் நான் வைக்க போகிறேன்னா, அப்போ நான் ஃபஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா இதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு அண்ட் அதோட ப்ரீவியஸ் ஃபீல்டு. ஸோ அப்போ நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா இதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே மாதிரி 9ஓட நெக்ஸ்ட்டு ஃபீல்டுக்கு
இதோட அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா யா? அதே மாதிரி 9ஓட அட்ரஸை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஓகே 9ஓட அட்ரஸை நான் வந்து 3ஓட நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நான் 9ஓட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கும் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஷிஃப்டிங் மட்டும் நம்ம பண்ணிட்டாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாமல் நம்ம வந்து ஒரு நியூ நோட இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டெலீட் எப்படி பண்ணுறது, ஒரு நோடு எப்படி வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ஓகே ஒரு ஃபஸ்ட்டு நோடை எப்படி டெலீட் பண்ணுறது டபுள் லிங்க் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இதுவும் ஈஸி தான் கைஸ். ஸோ சேம் மெத்தட் நம்ம இதில் என்ன மோஸ்ட்லி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் லொக்கேஷன் இருக்குல்ல கைஸ், அந்த அட்ரஸை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம அட்ரஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா டேட்டாவை லிங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேட்டாவை வந்து நம்ம நம்ம வந்து டேட்டாவை வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணலை, நம்ம அட்ரஸ் லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா லிங்க்கை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். ஸோ அதை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு நோடு எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த நோடு நான் டெலீட் பண்ணோன்னா எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இதை நல்லாக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து நீங்கள் நல்லாக்கிடணும். அதாவது அதோட இப்போ இதை நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா ஜஸ்ட் 3ஓட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ப்ரீவியஸ் ஃபீல்டில் நல்லாக்கிட்டு அண்ட் ஸ்டார்ட்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3ஓட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ 3ஓட அட்ரஸ் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ன்னு ஆல்ரெடியே வந்து ஒரு நோடு இருந்துச்சுல கைஸ், ஃபஸ்ட் நோடு, அந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 3ஓட அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்டில் லொக்கேஷன் பார்க்கும்போது 3ஓட லொக்கேஷன் காட்டும். அண்ட் அப்படியே என்ன பண்ணிங்கன்னா ட்ரைவர்சல் பண்ணி போய்க்கலாம் கைஸ். ஸோ அப்போ அந்த டைமில் ஃபஸ்ட் நோட் டெலீட் ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நோட் எப்படி டெலீட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லாஸ்ட் நோட் டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லாக்கிட்டால் மட்டுமே போதும், வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண தேவை. இது நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனோட அதாவது இந்த மெமரியோட அலோகேஷன் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நல்லா ஆக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு லாஸ்ட் நோட் டெலீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டெலிட்டிங் கிவன் நோட் இன் டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா 7 அப்படின்ற பர்டிகுலர் நோடை வந்து நான் டெலீட் பண்ணணும் லிங்க் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிம்பிள் தான். லைக் ஓகே, ஸோ இப்போ இதோட டேட்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நெக்ஸ்ட்டுன்ற இந்த நோடோட அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் நான் இங்கே ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த 8ன்ற அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குல்ல கைஸ், ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா போதும் கைஸ். இது நீங்கள் ஃப்ரீ அப்படின்றத யூஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணிடலாம். ஸோ இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோட அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இதோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஓட அட்ரஸ் இருக்கும் கைஸ். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4ஓட அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணுமே, அதை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஓட ப்ரீவியஸ் ஃபீல்டு இருக்குல்ல கைஸ், ஸோ அதில் வந்து 4ஓட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு எங்கேயும் ஸ்வாப் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சும்மா சொல்லி, இது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் ஃபுல்லாக போயிடும். ஸோ இது அப்படி இங்கே கனெக்ட் ஆகும், இது கனெக்ட் ஆகும், இது கனெக்ட் ஆகும், இப்படி வந்துடும் கைஸ். ஸோ ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு அதை பற்றி பார்த்தோன்னா, டபுள் லிங்க் லிஸ்ட் ஹேஸ் 2 பாயிண்டர் ஃபீல்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபீல்டு, இன்னொன்று நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ண முடியும்னா ட்ரைவர்சல் பண்ண முடியுது. அதாவது நம்மளால் ஃப்ரண்ட் வேர்ல்டு என்ன பண்ண முடியும்னா ட்ரைவர்சல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரைவர்சல் பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் நம்மளால் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ட்ரைவர்சல் பண்ண முடிஞ்சுது, ஃபார்வேர்ட் ட்ரைவர்சல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது தவிர அதனால் பேக்வேர்ட் ட்ரைவர்சல் பண்ண முடியல. பட் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் நம்மளால் பேக்வேர்ட் ட்ரைவர்சலும் பாசிபிள் கைஸ். ஓகேவா, இது வந்து இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவாக எடுத்துக்கிறாங்கன்னா, அதையே இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்டர் ஃபீல்டு இருக்கும். ஒன்று நெக்ஸ்ட் ஃபீல்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபீல்டு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட இதில் வந்து கொஞ்சம் மெமரி ஸ்பேஸ் வந்து ஒரு நோடுக்கு அதிகமாக எடுத்துக்கும் கைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுக்கும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது கைஸ். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இருக்கும் கைஸ். பட் அதுவே நீங்கள் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோடு கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் இருக்குல்ல கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7th லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் இருக்கும் கைஸ். ஓகேவா? இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எங்கேருந்து வேணாலும் ட்ரைவர்ஸை ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து வேணாலும் முடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ட்ரைவர்ஸில் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 7 நெக்ஸ்ட் அது அப்படியே வந்து எங்கே வரும்னா 3க்கு 4 2 நெக்ஸ்ட் 3ல் முடிக்கலாம். அப்படி இல்லையா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஆரம்பித்து 7க்கு வந்துட்டு 7லேருந்து திருப்பி 1க்கு போகலாம், 1லேருந்து 2 3 4 5 இப்படியும் முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு வேணாலும் எங்கேருந்து முடியல. ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதுன்றதுனால என்னால் ட்ரைவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ பிகினிங் நோ எண்டிங். ஏன்னா நீங்கள் அப்படியே சுற்ற விட்டிங்கன்னா அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி அடுத்த ஃபீல்டு போகலாம், 3 போகலாம். இங்கே போனீங்கன்னா இதோட அட்ரஸ் எங்கள் லொக்கேஷன் காட்டினா 1க்கு போகும், திருப்பி 1லேருந்து திருப்பி நீங்கள் ரொட்டேஷன் போகலாம், திருப்பி அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டிங்கே எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல நீங்கள் போகலாம் ஸ்டார்ட்னு ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கணும். இது எல்லாத்துலேயும் ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேவா? அண்ட் இதில் வந்து இன்செட்டிங் ஏ நியூ நோடு இன் ஏ அதாவது சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஒரு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் எப்படி ஒரு நியூ எலமெண்ட் வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நான் அந்த நோடு க்ரியேட் பண்ணணும். இந்த நோடை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 5ஓட நெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல கைஸ், ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணணுன்னா 9ஓட அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே சேவ் பண்ணிடணும். அட் த சேம் டைம் 9ஓட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இருக்குல்ல கைஸ், ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 1ஓட அட்ரஸ் வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 1ஓட அட்ரஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் என்ன இருக்குன்னா 1ஓட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் 9க்கு கொடுத்துடணும். அட் த சேம் டைம் 9ஓட அட்ரஸை ஸ்டார்ட்டுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் 9ன்னு இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி இதை இங்கே இதை அக்சஸ் பண்ணலாம், இதை அக்சஸ் பண்ணி இதுன்னு அப்படியே அக்சஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா 3 5 யூஸ் பண்ணி 9 அக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே திருப்பி அகைன் ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகேவா? கைஸ் அப்படி நம்ம சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் டெலிட்டிங் ஏ நோட் ஃப்ரம் ஏ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்லேருந்து வந்து எப்படி வந்து ஒரு நோடை டெலீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நோடை டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இதோட அட்ரஸ் இருக்குல்ல கைஸ், ஸோ இதோட அட்ரஸ் என்ன ஸ்டார்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 7ஓட அட்ரஸ் இருக்குல்ல, இந்த 7ஓட அட்ரஸ் தான் நான் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட்டுக்கு வந்து 7ஓட அட்ரஸை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டில் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அதே டைமில் நான் இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 7ஓட அட்ரஸ் இருக்குல்ல கைஸ், 7ஓட அட்ரஸை நான் 5ஓட நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி 7ஐ கண்டுபிடிப்பேன், 7 யூஸ் பண்ணி 3 4 2 6 5 அண்ட் அகெயின் இது எங்கே எடுத்துகிட்டு போய் என்ன எடுத்தோம்னா 7ல் எடுத்தோம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணி விடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர்லி டபுள்லி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் மாதிரி தான். பட் இதில் இருக்க ஒவ்வொரு நோடுக்கும் 3 ஃபீல்டு இருக்கும். ஐ மீன் டபுள் லிங்க் லிஸ்ட்டையும் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுதான் சர்க்குலர்லி டபுள்லி லிங்க்டு லிஸ்ட். அதாவது இதில் ஒவ்வொரு நோட்லேயும் 3 ஃபீல்டு இருக்கும். டேட்டா ஃபீல்டு, நெக்ஸ்ட் ஃபீல்டு, ப்ரீவியஸ் ஃபீல்டு. டேட்டா ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் டேட்டா and next field contains address of the next node. Previous field contains address of the previous node. Okay guys, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் டபுள் லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு. அண்ட் இதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட், ஸோ அதாவது இந்த 5ன்ற அந்த நோடு இருக்குது கைஸ். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்ரஸ் இருக்கும், அதாவது இந்த நோடோட அட்ரஸ் இருக்கும். அட் த சேம் டைம் 1ன்ற இருக்குல்ல கைஸ் ஃபஸ்ட் நோட், இதோட ப்ரீவியஸ் ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ன்னு ஒரு நோடு இருக்குல்ல கைஸ், ஸோ இதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டாக வந்து அதாவது சர்க்குலர் டபுள்லி லிங்க் லிஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, இதில் எப்படி ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டபுள் லிங்க் லிஸ்ட் இந்த மாதிரியே ஒரு நோடு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த நோடை எடுத்துகிட்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடோட பாயிண்டர், அதாவது இந்த நோடோட லொக்கேஷன் இருக்குல்ல கைஸ், இதை நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு கொடுத்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதாவது இதோட அட்ரஸ் இருக்குல்ல கைஸ், இந்த நோடோட அட்ரஸை நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இதோட அட்ரஸை நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்குல்ல கைஸ், ஸோ இதோட அட்ரஸை நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த 9ஓட அட்ரஸை நான் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா எப்படி ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆகி அது ரொட்டேஷனில் வர ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகேவா? யா. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டிங் அண்ட் நோட் அட் எண்ட் ஆஃப் த சர்க்குலர் டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் பின் பண்ணுறது ஒன்று தான், நடுவில் வைக்கிறது ஒன்று தான். ஏன்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் எண்டிங்கும் கிடையாது, பிகினிங்கும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே டெக்னிக் தான் கைஸ் ஃபாலோ ஆகும். ஸோ அதனால தான் இது அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு டெலிட்டிங் அண்ட் நோட் ஃப்ரம் எ சர்க்குலர்லி டபுள் லிங்க் லிஸ்ட். ஸோ இதை கொஞ்சம் பார்க்கலாம் கைஸ். இதுவும் வந்து அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3யோட இந்த 3யோட டேட்டா இருக்குல்ல கைஸ், ஸோ அந்த 3யோட லொக்கேஷனை இங்கே கொடுத்துடணும், 9ஓட லொக்கேஷனை இங்கே கொடுத்துடணும். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3யோட லொக்கேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி இங்கே அக்சஸ் பண்ணுவேன். அண்ட் அப்படி 3 அக்சஸ் பண்ணி சர்க்குலராக போகுங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் ரோனை டிலீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இட் அலோஸ் ட்ரைவர்சல் தி லாஸ்ட் ஸ்டார்டிங் அட் எனி பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் நம்மளால் ட்ரைவர்சல் பண்ண முடியும். அண்ட் இட் அலோஸ் குயிக் அக்சஸ் டு தி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெக்கார்ட். அண்ட் சர்க்குலர்லி டபுள் லிங்க் லிஸ்ட் அலோஸ் ட்ரைவர்சல் த லிஸ்ட் இன் எய்தர் டைரெக்ஷன். ஸோ டபுள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபார்வேர்ட்லேயும் வந்து இப்படி ரொட்டேட் ஆக முடியும். அட் த சேம் டைம் ட்ரைவர்ஸில் பேக்வேர்ட்லேயும் நம்மளால் செய்ய முடியும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர்லி டபுள் லிங்க் லிஸ்ட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். அந்த வீடியோ உண்மையிலே கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், லென்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.